2026 தேர்தலில் உங்களோட கட்சி எந்த கூட்டணி, நீங்கள் எங்கே போட்டியிட போகிறீங்க? கடந்த 2016 கட்சி தொடங்கிய போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த கூட்டணிக்கு சென்று 2 தொகுதியிலே, கட்சி தொடங்கிய ஒரு மாதத்திலே நாங்கள் 2 தொகுதியிலே. ஆமாம், அது எல்லாருமே ஆச்சரியமாக பேசினாங்க. அதுவும் அவங்கள்ட்ட பெறுறது பெரிய விஷயம். ஆமாம். அப்போது அதில் ஒரு இடத்துல நம்ம வெற்றி பெற்றோம். அதன் பிறகு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலின் போது கொள்கை ரீதியாக எங்களுக்கும் அன்றைய அதிமுக தலைமைக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்கள் காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணிக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம், வேலை செய்ய போகிறோம் என்பதை அறிவித்த இடத்துல உங்களுடைய பதவியை உங்களுடைய பதவியை பிடுங்குவதற்கான நடவடிக்கை எடுத்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். தாராளமாக கொள்கையாக பதவியாக என்று சொன்னால் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி அந்த நேரத்தில் கோவையில் காங்கிரஸ் திமுக தலைமையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்றைய முதல்வர்களோடு நாங்கள் மேடை ஏறினோம். அப்போதே அதிமுக உறவை நாங்கள் முடிச்சிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி பகிரங்கமாக ஏற்பட்ட அந்த நேரத்தில் அந்த கூட்டணியுடைய சகவாசமே வேண்டாம் எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தோம். இப்போ இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கான வாய்ப்புகளை தருவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஜனவரிக்கு பிறகுதான் நடக்கும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல திமுக நீங்க கூட்டணியில தொடர்றோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.